அபய தரிசனம். அருள்மிகு மருந்தீஸ்வரர் கோவில், திருவான்மியூர். இறைவன் பெயர் மருந்தீஸ்வரர் பால்வண்ணநாதர். இறைவி பெயர் திரிபுர சுந்தரி சொக்கநாயகி. பதிகம் பாடியோர் திருநாவுக்கரசர், திருஞான சம்பந்தர். சிவஸ்தலம் பெயர் திருவான்மியூர். சென்னையின் தென்பகுதியில் அமைந்திருக்கும் ஒரு தலம்தான் திருவான்மியூர். இங்கு கோவில் கொண்டு எழுந்தருளி இருப்பவர்தான் அருள்மிகு மருந்தீஸ்வரர். தொண்டை மண்டலத்தின் வெகு சிறப்பான 18 கிராமங்களில் மயிலைக்கு அடுத்து திருவான்மியூரே சிறப்பானது. இங்குதான் 7ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட இந்த மருந்தீஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. பாவநாசினி, ஜன்மநாசினி என 2 திருக்குளங்களைக் கொண்டு கிழக்கு நோக்கி ஆலயம் அமைந்துள்ளது. கோவில் அமைப்பு. இந்த ஆலயத்திற்கு கிழக்கில் 7 நிலை ராஜகோபுரம் அமைந்திருக்கிறது. அதனை அடுத்து 5 நிலை 2வது கோபுரம் மற்றும் மேற்கில் ஒரு 5 நிலை கோபுரம் அமைந்துள்ளன. மேற்கு திசையில் அமைந்திருக்கும் கோபுரம் மகாபலிபுரம் செல்லும் கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் பேருந்து நிறுத்தத்திற்கு அருகில் இருப்பதால் இந்த வாயிலே பிரதானமாக உள்ளது. கிழக்கில் உள்ள ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் ஒரு விசாலமான திறந்த வெளியும், வலதுபுறத்தில் தியாகராஜ மண்டபமும், இடதுபுறத்தில் கோவில் தீர்த்தமும் உள்ளது. கிழக்கில் உள்ள ராஜகோபுரத்தின் வழியாக நுழைந்து நேரே சென்று 2வது கோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் கிழக்கு வெளிப்பிராகாரம் அடையலாம். அதில் வலதுபுறம் அம்பாள் திரிபுர சுந்தரி சன்னதி தெற்கு நோக்கி அமைந்துள்ளது. அருள் வழங்கும் அன்னை உமையவள் இங்கு சொக்கநாயகி எனும் திரிபுர சுந்தரியாக நின்ற கோலத்தில் காட்சி தருகிறாள். மனமுருகி தன்னை தொழுவோரிடம் பேசும் சக்தி கொண்டவள் இந்த அன்னை. பாசம் அங்குசம் தாங்கி அபய வரத ஹஸ்தம் காட்டும் திருக்கரங்களோடு அடைக்கலம் தந்து வருபவள் அன்னை திரிபுர சுந்தரி. அன்னையின் ஆலயத்தின் வெளிப்புறம் தூணில் இருக்கும் சரபேஸ்வரர் வெகு சிறப்பானவர். கிழக்கு வெளிப்பிராகாரத்தில் விநாயகர், முருகன் சந்நிதிகள் காணப்படுகின்றன. மேற்கு கோபுர வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் கொடிமரம், பலிபீடம், நந்தி உள்ளன. இவற்றை அடுத்து உள்ள சிறிய வாயில் வழியாக இறைவன் மருந்தீஸ்வரர் கருவறையை அடையலாம். மருந்தீஸ்வரர் கருவறைக்குள் செல்வதற்கு தெற்கு வெளிப்பிராகாரத்தில் உள்ள தியாகராஜர் மண்டபத்தின் வழியாக உள்ள தெற்கு வாயில் வழியாகவும் வர வசதி உள்ளது. கருவறையில் மூலவர் மருந்தீஸ்வரர் சுயம்புலிங்க உருவில் தீண்டா திருமேனியாக மேற்கு நோக்கி காட்சி கொடுக்கிறார். இந்த தலத்து இறைவன் பால்வண்ணநாதர், மருந்தீஸ்வரர் என்ற பெயர்களால் அழைக்கப்படுகிறார். இப்படி இவர் அழைக்கப்படுவதற்கு காரணங்கள் உள்ளன. அகிலத்தின் நாயகன் ஓர் ஆவின், பசுவின் பாலை உண்டு செழித்து நின்ற இடம்தான் திருவான்மியூர். ஆம், வசிஷ்ட மாமுனியின் யாகத்தில் பால் செறிவதற்கு தாமதமானதால்
காமதேனு பசுவை சாதாரண பசுவாக மாற்றி பூலோகம் செல்லென்று சபித்து விடுகிறார் முனிவர். சாப விமோச்சனம் பெற பூ உலகின் புண்ணிய க்ஷேத்திரமான திருவான்மையூர் வந்தடைகிறது காமதேனு பசு. அங்கே ஓங்கி உயர்ந்து நின்ற புற்றுகளிடையே இருந்த சுயம்பு லிங்கத்தை கண்டுகொண்டது. தனது சாபம் நீங்க பாலை கொடுத்து வழிபட்டது. ஈசனின் மீது கொண்ட பக்தியின் அவசர மேலீட்டால் லிங்கத் திருமேனி மீது தவறி கால்பட அதை இன்றும் திருத்தழும்பாக ஏற்றுக்கொண்டு பால்வண்ண நாதராக அன்னை திரிபுர சுந்தரியோடு காட்சி தரும் திருத்தலமே திருவான்மியூர். பசு பால் சொரிந்து சிவலிங்கம் வெண்ணிறமாக காட்சி தந்ததால் இவர் பால்வண்ண நாதர் என்று பெயர் பெற்றார். இந்த தலத்திற்கு வந்து வழிபட்ட அகத்திய முனிவருக்கு உலகத்தில் உள்ள அனைத்து வகையான நோய்கள் பற்றியும் அதை போக்கும் மருந்துகள் பற்றியும் ஈசன் உபதேசித்தருளினார். அதன் காரணமாகவே மருந்தீஸ்வரர், ஔஷதநாதர், ஔஷதம் என்றால் மருந்து என்று பொருள் என்று இந்த தல இறைவன் அழைக்கப்படுகிறார். மேற்கில் உள்ள சிறிய வாயில் வழியாக உள்ளே நுழைந்தவுடன் இடதுபுறம் கருவறை, உட்பிராகாரம் மேற்குச் சுற்றில் கஜலட்சுமி, வள்ளி தெய்வானையுடன் செல்வமுத்துக்குமாரசாமி, வலதுபுறம் விநாயகர் சன்னதி, நால்வர் சன்னதி ஆகியவையும் உள்ளன. வடக்குச் சுற்றில் உற்சவ மூர்த்திகள் மண்டபம், நடராஜர் சன்னதியும் அதையடுத்து 108 சிவலிங்கங்கள் வரிசையாக வைக்கப்பட்டு இருப்பதையும் காணலாம். வடக்குச் சுற்றின் முடிவில் தெற்கு நோக்கிய கால பைரவர் சன்னதி உள்ளது. கிழக்குச் சுற்றில் வரிசையாக கேதாரீஸ்வரர், ராமநாதேஸ்வரர், சுந்தரேஸ்வரர், அருணாச்சலேஸ்வரர், ஜம்புகேஸ்வரர் சன்னதிகளை காணலாம். தெற்குச் சுற்றில் 63 நாயன்மார்களின் உருவச் சிலைகள் உள்ளன. கருவறை சுவற்றின் வெளிப்புற வடக்கில் பிரம்மா, துர்க்கை, கிழக்கில் மகாவிஷ்ணு, தெற்கில் தட்சிணாமூர்த்தி, கணபதி ஆகியோர் கோஷ்ட மூர்த்தங்களாக அழகுடன் காட்சி தருகின்றனர். இந்த கோவிலின் தல வரலாறு: கயிலை மலையில் சிவன் பார்வதி திருமணம் நடைபெறும் சமயம் திருமணத்தை காண தேவாதி தேவர்கள் முதலான அனைவரும் அங்கு கூடியதால் வடபுலம் தாழ்ந்து தென்புலம் உயர்ந்தது. அதனை சமன் செய்ய சிவபெருமான் அகத்திய முனிவரை தென் திசை அனுப்பினார். தென்புலம் சென்றால் தன்னால் தெய்வ திருமணத்தை காண இயலாமல் போய்விடுமோ என்று அகத்தியர் சிவனிடம் முறையிட, இறைவனும் அவர் விரும்பும் போது திருமணக் கோலம் காட்டி அருளுவதாக கூறினார். அதன்படி திருவான்மியூர் தலத்தில் அகத்தியருக்கு திருமணக் கோலம் காட்டி அருளினார். அகத்தியர் திருவான்மியூர் தலத்தில் தங்கி இருந்தபோது தீராத வயிற்று வலியினால் அவதிப்பட்டார். இறைவன் அகத்தியருக்கு காட்சி கொடுத்து அவருக்கு தேவையான மருந்துகள் பற்றியும் அதன் உபயோக முறைகளை பற்றியும் உபதேசம் செய்து அருளினார். அதனாலேயே இறைவன் மருந்தீஸ்வரர் என்ற பெயருடன் இந்த தலத்தில் அறியப்படுகிறார். இத்தலத்தில் ஒரு சிறிய மூலிகை பண்ணை ஒன்று அமைக்கப்பட்டிருக்கிறது. சூரியனும் சந்திரனும் இந்த தலத்தில் இறைவனை வழிபட்டுள்ளதால் இங்கு நவகிரகங்களுக்கு என்று
தனி சன்னதி இல்லை. ஆலயத்தின் வெளிப்பிராகாரத்தில் வடமேற்கு மூலையில் உள்ள வன்னி மரமே இந்த தலத்தின் தல விருட்சமாகும். இந்த வன்னி மரத்தின் அடியில்தான் அகத்தியருக்கு இறைவன் திருமண காட்சி கொடுத்ததாக ஐதீகம். வான்மீகம் என்று சொல்லப்படும் புற்றுகள் நிறைந்த இடம் என்பதால் இது வான்மிகியூர் என்றானது என வரலாறு கூறுகிறது. ராமாயணம் எழுதிய வால்மீகி முனிவர் தனது களவு வாழ்க்கையின் சாபங்கள் தீர இங்கு வந்து வழிபட்டார் என்பதால் வான்மீகியூர் என்றானது என்றும் ஒரு வரலாறு கூறுகிறது. வால்மீகி முனிவரின் சாபம் நீங்க இந்த ஆலயத்திற்கு வடமேற்கு மூலையில் இருக்கும் வன்னி மரத்தடியில் தவம் இருந்து ஈசனை தரிசித்து சுயம்புலிங்கத்தை பெற்றார் எனவும், அது இன்றும் ஆலயத்தின் வெளிப்புறம் கிழக்கு கடற்கரை சாலையின் ஆரம்பத்தில் மார்க்கெட் அருகே இருக்கும் வால்மீகி முனிவரின் ஜீவ சமாதியிலிருந்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது. இங்கு நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் சூரசம்ஹாரம், ஆருத்ரா தரிசனம், சிவராத்திரி, பங்குனி உத்திரம். இந்த கோவிலின் பிற சிறப்புகள்: வருடம் 365 நாட்களும் இந்த கோயிலில் சமய சொற்பொழிவுகள் நடைபெறுகின்றன. நிறைய பசுக்களை கொண்ட ஒரு பசு மடமும் உள்ளது. ஆன்மீக நூலகம் உள்ளது. அகத்தியருக்கு திருமணக் கோலம் காட்டியதும் சித்த வைத்திய முறைகளை கேட்டு அறிந்ததும் இந்த ஆலயத்தின் வன்னி மரத்தின் அடியில்தான். இதனால் இந்த வன்னி மரத்தடியில் ஆண்டுதோறும் நடக்கும் பங்குனி மாத பிரம்மோற்சவத்தில் 9ஆம் நாள் ஈசன் அகத்தியருக்கு காட்சி தருகிறார். அது மட்டுமா, முக்கிய திருவிழாவான நடன காட்சியையும் ஆண்டுதோறும் வால்மீகி முனிவருக்கு அளித்து வருகிறார். குற்றாலத்துக்கு பிறகு திருவான்மியூரில் நடக்கும் இந்த நடன திருவிழாவே இங்கு சிறப்பானது. சோழர்கால கல்வெட்டுகள் 16 கொண்டுள்ள இந்த பழமையான திருத்தலம் திருநாவுக்கரசர் பெருமான், திருஞான சம்பந்த பெருமான் என இருவராலும் பாடப்பெற்றது. இங்கிருக்கும் மருந்தீஸ்வர பெருமான் ஆரம்பத்தில் கிழக்கு நோக்கியே இருந்தார் என்று சொல்லப்படுகிறது. ஐந்து நூற்றாண்டுகளுக்கு முன்னர் இங்கு தரிசிக்க வந்த காஞ்சிபுரத்தை சேர்ந்த அப்பைய தீட்சிதர் என்னும் பக்தரின் வேண்டுகோளுக்காக மனம் இறங்கியே மேற்கு புறமாக திரும்பினார் என்றும் கூறப்படுகிறது. இன்று திருவான்மியூர் மார்க்கெட்டாக இருக்கும் பகுதி அப்போது மங்கள ஏரியாக இருந்தது. அப்பொழுது அந்த ஏரி பெரும் வெள்ளத்தால் சூழப்பட்டு இருந்தது. அதனால் இங்கு வந்த அப்பைய தீட்சிதர் ஈசனை தரிசிக்க இயலாமல் போக அவருக்காக மேற்கே திரும்பினாராம் ஈசன். வேதபுரீஸ்வரர், வான்மீகநாதர், ஆமுக்தீஸ்வரர், பால்வண்ணநாதர், தேனுமுக்தீஸ்வரர், திரிபுராந்தகர், சித்தநாதர் என வணங்கப்படும் ஈசர் இங்கு தியாகராஜ பெருமான் என்ற பெயரில் உற்சவராகவும் கொண்டாடப்படுகிறார். நக்கீரர் உள்ளிட்ட பல புலவர்களாலும் கொண்டாடப்பட்டவர் இந்த பெருமான். அதிகாலை கோபூஜையும் அர்த்தஜாம பால் அபிஷேகமும் இங்கு கண்டு வழிபடத்தக்க பூஜைகள். திருவான்மியூர் மருந்தீஸ்வரர் கோயில் சென்னை புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர் பேருந்து நிலையத்திற்கு அருகில் சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. இங்கு வழங்கப்படும் அபிஷேக பாலே சகல வியாதிகளுக்கும் மருந்தாக பக்தர்களால் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சொல்ல சொல்ல நீளும் இந்த திருத்தலத்து ஈசனும் இறைவியும் காணும் போதே குணமளிக்கும் எளிய வைத்தியர்கள். இதை எழுத்தால் மட்டும் உணர முடியாது. ஒருமுறை வந்து தரிசித்துப் பாருங்கள். அதன் பிறகு மருந்தீஸ்வரரே உங்கள் குடும்ப வைத்தியராக மாறிவிடும் அதிசயத்தை உணர்வீர்கள். வந்த நோய்க்கு மட்டுமல்ல, நோயே வராமல் காப்பதிலும் இவரே அதிசய வைத்தியர். நம்மிடமிருந்தே பிறக்கும் எல்லா தீமையும் பாவங்களும் நீங்கவும் நீங்கள் இங்குதான் வரவேண்டும் என்கிறது தல புராணம். சரி, வாருங்கள், ஒருமுறை வைத்தியரை கண்டு வருவோம். ஆலய தரிசனம் காண்போம், இறையருள் பெறுவோம்.
ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.